எங்க முதலமைச்சர் அபுதாபி போயிட்டார், துபாய் போயிட்டார், ஸ்பெயின் போயிட்டார், அமெரிக்கா வரைக்கும் போயிட்டார். முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறார். முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் 80 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தை இன்னைக்கு தந்திருக்கிறார். ஆத்திரப்படுறான். முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தி இருந்த குஜராத்தை குப்புற தள்ளிவிட்டு தமிழ்நாடு இன்றைக்கு அதன் மீது ஏறி நின்று நர்த்தனம் செய்வதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்தாய்? எனக்கு இன்னைக்கு ஒரு விமானம் கிடையாது இந்தியாவுக்கு. டாடாவுக்கு வித்துட்டான். நான் அண்மையில் சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது சிங்கப்பூர் விமான நிலையத்தில் பார்க்கிறேன், எல்லா நாடுகளினுடைய கொடிகளையும் சுமந்து கொண்டு அந்த விமானங்கள் அசைவற்று நிற்கின்றன. என் இந்தியாவின் கொடியை சுமந்து கொண்டு ஒரு விமானம் நிற்கிறதா என்று நாஞ்சில் சம்பத் தேடுகிறேன். என்னுடைய விமானம் இல்லை. எங்களுக்கு இப்பொழுது ஏர்போர்ட்ஸே இல்லை, எங்களுக்கு விமானமே இல்லை. இந்தியா வளர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். 45,000 கோடி கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். 25,000 கோடி கடனை ரத்து செய்கிறார். கல்வி கடன் பெற்ற மாணவர்களுக்கு கடனை ரத்து செய்வதற்கு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நினைப்பும் இல்லை, நேரமும் இல்லை. எந்த ரயில்வே திட்டங்களும் தமிழகத்திற்கு தரப்படவில்லை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி சென்னை இரட்டை பாதை இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இரண்டாவது மெட்ரோ திட்டத்திற்கு நிதி தருவதற்கு நீ மறுக்கிறாய். முதலமைச்சர் நேரிலிருந்து முறையிடுகிறார். கோயம்புத்தூரில் மெட்ரோ, மதுரையில் மெட்ரோ அண்ணன் ஸ்டாலின் அறிவித்தார். 10 பைசா அதுக்கு ஒதுக்கல. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வஞ்சிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் கல்வி கற்றவன், பட்டம் பெற்றவன். இன்னைக்கு நாசா விண்வெளி கூடத்தில் விந்தைகள் செய்கிறான். இருமொழி கல்வி, தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்துவிட்டு என் பிள்ளை. சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரத்தில் அவன் கொடி பறக்கிறது. ஜெர்மனியில், கனடாவில், சுவிட்சர்லாந்தில், கடல் கடந்த நாடுகளில் எங்கெல்லாம் இந்தியர்கள் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்து கொண்டு உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தி படிச்சா எங்க நிலைமை என்ன இருக்கும்? நீ ஏன் எங்களுக்கு நிதி தரல? எங்களுக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லை. தொகுதி சீரமைப்பு குறித்து பிரதமர் இதுவரைக்கும் பேசல. எப்படி எங்களுக்கு ஒரு திட்டமே இல்லை. அதுக்கு முன்னையே ஸ்டாலின் குதிக்கிறார் இன்னைக்கு கேட்கிறார் அண்ணாமலை. நண்பர் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன், தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி பேசியது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் அதற்கு பிறகு அமல்படுத்த இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பில் தென் தமிழகம், தென்னிந்தியா பாதிக்கும் என்று நரேந்திர மோடி பேசியது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நிசாமாபாத்தில் பேசுகிறார் பிரதமர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி கேட்பதை போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தொகுதி சீரமைப்பு வருகிற பொழுது தென்னிந்தியா பாதிக்கும். இதை ராகுல் காந்தி விரும்புகிறாரா என்று கேட்டார் பிரதமர். நாஞ்சில் சம்பத் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை. அதற்கு முன்னால் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்று நாடாளுமன்றத்தில் நீ தீர்மானம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாயா? ஏன் நடைமுறைப்படுத்தல? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தால் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பதுங்குகிறாய், ஒதுங்குகிறாய், பம்புகிறாய்.
ஒரு கோழையை போல பின்தங்குகிறாய். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்தால் பெண்கள் படிக்கவே கூடாது என்று கருதுகிற இந்த 10ஆம் பஸ்லி கூட்டம் பெண்களை இன்னும் அடிமையாக வைத்திருப்பதற்கே அவர்கள் விரும்புகிறார்கள். நாங்க 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கொடுத்தோம். தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உணர்ச்சியோடு தான் இருக்கிறார்கள்.